கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவது என்று கூடி வந்திருக்க ஒவ்வொரு திருச்சபையாரையும் நான் என்ன செய்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அன்பின் வாழ்த்தலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபை நாளே இடைநாள் கூட்டத்திலே நமக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்து தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய வார்த்தைகளை நம் தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். சகோதர சொன்னமாக மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைன்னு சொல்லும்போது எதை குறிக்கிறேன்? உயர்ந்த இடம், அதாவது பரலோகத்தை கூட சொல்லலாம், அதான் மேன்மை. தாழ்மைங்கும்போது இந்த பூமியை கூட வச்சுக்கலாம். அப்போது அந்த மேன்மைக்கு முன்னானது என்னது அப்படின்னா தாழ்மை. அப்போது அந்த தாழ்மையை நம்ம அந்த மேன்மையை சுதந்திரித்து கொள்வதற்கு முதல் படி எங்கேருந்தால் நம்ம போகுதுன்னா இந்த பூமியிலேருந்தும் நமக்கு போகுது. அது இங்கே தாழ்மை இங்கே படியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இதை நம்ம ஒரு சில தீர்க்க தரிசனத்தை பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், உள்ளே போக போகிறோம். இப்போது ஒரு ஆதார வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 15:33. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படுதல் எதை போதிக்குமா? ஞானத்தை போதிக்கும். அப்போது கர்த்தர்களுடைய பயம், அந்த போதனையில் இருக்கிற பயம்தான் என்ன செய்யுமா, நமக்கு ஞானத்தை போதிக்குது. சரி, இப்போது சில காரியங்களை, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கி மேன்மைக்கு முன்னானது தாழ்மைன்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வசனத்தை விட பார்க்கலாம். அவர் அதிகமாக கிருபை அளிக்கிறாரே அப்படின்றது. தேவன் என்ன செய்கிறாரா, மனுமக்களுக்கு அதிகமாக கிருபையை கொடுக்குறாரு. ஆதலால் தேவன் ஒரு காரியத்துக்கு மாத்திரம் என்ன செய்கிறாரா, எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படின்னு இப்போ புதிய ஏற்பாடில் மாத்திரமில்லை, நீதிமொழியில் மாத்திரமில்லை, பல இடங்களில் இந்த வசனங்கள் என்ன செய்யுது, கோட் பண்ணியிருக்கிறார். இப்போது நீதிமொழிகள் 15:31 நம்ம வாசித்துருவோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்திலே தங்கும், புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜீவனுக்கு ஏதுவான ஒரு கடிந்து கொள்ளுதல், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காது எங்கே இருக்குதான், ஞானிகள் இடத்துல மட்டும்தான் இருக்குது. இது எல்லார் இடத்துலையும் இல்லைன்னு சொல்கிறார். ஞானின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இப்போது கிறிஸ்து அந்த நீதிமொழிகள் அதிகமாக வாசித்து பார்த்தீங்கன்னா ஞானம்னு அதிகமாக வருது இல்லையா. இப்போது கிறிஸ்துவை உடையவர்கள் அப்படின்னா என்னென்னா, அவர்களிடத்தில் என்ன செய்யுது, தங்கும் அப்படின்னு கூட நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம், ஞானிகள் இடத்துல. அப்போது கிறிஸ்துவ உடையவர்கள் இடத்துல அந்த காது இருக்கிறது. அது என்ன செய்யுமா, புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்மாவை என்ன செய்கிறாரா, வெறுக்கிறான். அப்படின்னா ஆத்மானா தன்னையே என்ன செய்கிறான், வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். தன்னையே வெறுக்கிறான்னு சொல்லும்போது இந்த உலகத்தில் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னை வெறுத்து தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. தன்னை வெறுத்து உலகத்தில் பார்த்திங்கன்னா எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிறே அவங்களுக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பஸ்ஸில் ஒரு டிக்கெட் அதாவது போயிட்டுருக்குறாங்க. கண்டக்டர் வந்து எங்கே போகணுன்னு பிரயாணத்தை கேட்கும்போது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் தான் இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கு, ஒட்டுமொத்த உலகத்தில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளும் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சில காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போது ஞானம் அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன செய்து, ஞானத்தை போதிக்கும் அப்படின்னு அப்போ அந்த போதனை நமக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி விரும்புறதில்ல. இந்த போதனையை ஒரு சிலரை என்ன செய்கிறாங்க, ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த கடிந்து கொள்ளுதலை நம்ம ஆராய்ந்து பார்க்குறது, நமக்குள்ளே இது நமக்கு தேவை அப்படிங்கிறது. இப்போ இன்றைக்கி வந்து கடற்கரைக்கு போனீங்க அப்படின்னா நிறைய, அதாவது கடலில் உள்ள சிற்பங்கள், சிப்பிகள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் பார்க்கும்போது இது நமக்கு தேவைங்கிறத நம்ம என்ன செய்வோம், ஆசையாக தூக்குறோம் இல்லையா. அதே போல் தான் இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கர்த்தரத்துக்கு பயப்படக்கூடிய அந்த ஞானத்தை போதிக்க அப்படின்னா நிறைய தேவை உள்ளவங்களை என்ன செஞ்சுருவாங்கன்னா அதை எடுத்துக்கிடுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, புத்திமதி இல்லாதவங்க என்ன தள்ளி விட்டுருவாங்க. இது நமக்கு அவசியம் இல்லை அப்படின்னு என்ன செய்கிறாங்க, தள்ளி விட்டுறாங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
மற்ற 23ஆம் அதிகாரத்தில் 24, 25 பார்த்தீங்கன்னா 23ல் 24 உள்ள தொடர்ச்சி எங்கே இருக்கும் அப்படின்னா 23ல் இருக்கும். 24 உள்ள தொடர்ச்சி, அதாவது முடிவு எங்கே இருக்கும் அப்படின்னா 25ல் இருக்கும். மற்ற 25ல் இருக்கும். இல்லை தீர்க்க தரிசனங்கள், அதாவது நிறைய என்ன செய்யுங்கன்னா வரக்கூடிய சம்பவங்கள், ராஜ்யத்துக்குரியது எல்லாமே என்ன செய்யறதுன்னா இந்த 23, 24, 25 அதிகாரங்களில் என்ன செய்கிற கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 23ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சர்ப்பங்களே, விரியம்பாம்பு குட்டிகளே, நரக ஆக்கணைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு ஆண்டவர் கடினமாக யாருன்னா பரிசேய ஆசாரியர்கிட்ட என்ன செய்கிறாருன்னா பேசிட்டு வர்றார். இப்படி பேசிட்டு வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதோ தீர்க்க தரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரர்களையும் என்ன செய்யுங்கன்னா நான் என்ன செஞ்சேன் உங்களிடத்தில் அனுப்புனேன். அனுப்பும்போது சிலரை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கொன்று சிலுவையிலே அறைந்தீர்கள், வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் நீங்கள் அனுப்பிட்டீங்க. அப்போ அவரை குறித்து கூட அந்த தீர்க்க தரிசனத்தை என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். அவரை குறித்து சேர்த்தான் என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போது இதில் 23:35 வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவ ஆலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இப்படி ஒரு இரத்த பலியை நீங்கள் வாங்குறதுக்காக இதை செய்கிறீங்க அப்படின்றார். ஒரு இரத்த பலியை வாங்குறதுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஆனால் என்ன செய்யலை, அவங்ககிட்ட என்ன இல்லை, புத்தி இல்லை. புத்தி இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க, கிறிஸ்துவை கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கணும். அப்போ அவன்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைக்கு புத்தி இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா மத்தேயு 23:36-37 மத்தேயு 23ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல், இவைகள் எல்லாம் இந்த சந்ததியார் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இப்போது என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் உங்கள் சந்ததி மேலே என்ன வரப்போகுது, தீவிரமாக வரப்போகுது. அதனால் எருசலேமே, எருசலேமே, தீர்க்க தரிசிகளாக நீங்கள் கொலை செஞ்சுருக்கிறீங்க, அனுப்பப்பட்டவங்களையும் நீங்கள் கொலை செய்ய போகிறீங்க. இதனால் நீங்கள் என்ன செய்ய போகிறதில்ல, தப்பித்து கொள்ள போகிறதில்ல அப்படின்னு 23 அதிகாரத்தில் முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சாபமான ஒரு வார்த்தையை சொல்கிறார் இல்லையா. எல்லாமே என்னது, ஒரு சாபமான வார்த்தையை 23 கடைசியில் முடிக்கிறார். முடித்துட்டு இப்போ இதெல்லாம் சொல்கிறாரு. இந்த சாபத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, வாங்கிடுறாங்க. அது வந்தது, அதில் எந்த மாற்றமும் இல்லை, இது வந்தது. இப்போது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்படின்னு சொல்லும்போது ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு மேட்டிமையான எண்ணத்தில் இருக்கிறாங்க. சரி, இப்போது அந்த இடத்துல பார்க்கும்போது யாராவது தாழ்மையாக இருந்தாங்களா? யாருமே இல்லையா? தாழ்மை இல்லை, அப்படி தானோ? கிறிஸ்துவ கூட இருந்தவங்க யாராவது இருந்தாங்களா? இல்லை, அப்படி தானோ? சரி, அப்போது நம்ம என்ன செய்ய, நம்ம 24:1 நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 24:1. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இப்போ என்ன சொல்றார் பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்போ எங்கே வந்துட்டாருன்னா சீசர்கிட்ட வந்துட்டார். இப்போது சீசர்கள் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது சீசர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகிறாரு. அதாவது சும்மா ஒரு லொக்கேஷன் மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த இடத்த விட்டு ஒன்றுமே சொல்லாமல் போகிறார். அப்போது இந்த சீசருடைய மனநிலைமை என்ன இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய ஒரு மேட்டிமையான நிலைமையில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் போகிறாரு. அப்போ அதிகமாக அவர் எருசலேமில் வரல, ஆலயத்துக்குள்ளே வரல, இந்த கடைசி தருணத்தில் தான் வராரு. அப்போ ஒன்றுமே சொல்லாமல் போகிறான்னு சொல்லும்போது தான் அவர் என்ன சொல்கிறார், சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல காண்பிக்கிறதுக்காக வராங்க. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஏரோது ஒரு டெம்பிளை கட்டுறாரு. அதாவது கெட்டலை புதுப்பிக்கிறாருன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு புதுப்பிப்பு. அப்படின்னா பழையெல்லாம் அதாவது பார்த்திங்கன்னா கட்டடங்களில் நம்ம சுவரை கொத்தி பூசும் இல்லையா, இதே போல்
ஃபுல்லாக என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா ஒயிட் மார்பிள்னு சொல்லுவாங்க. ஒயிட் மார்பிள்னால் நம்ம வச்சுருக்கிற மார்பிள்லாம் கிடையாது. அது வெயில் பட்ட உடனே அப்படியே மின்னுங்கும். அந்த அளவுக்கு வெள்ளை கூடின மார்பிள் என்ன செஞ்சிட்டாருன்னா பண்ணிட்டார். அப்போது இந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறது மட்டுமல்ல, அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா ரொம்ப விரிவான காரியங்கள் செஞ்சுருக்கிறாரு. அந்த ஆலயத்தை பார்க்கும்போது என்ன அப்படின்னா அந்த கல்லுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போ இயேசு இதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னா, அதாவது ஒன்றும் சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு சீசர்கள் என்ன செய்கிறாங்க, பின்னாடி என்ன செய்கிறாங்கன்னா அவர் அந்த ஆலயத்துக்கு ஆப்போசிட்டில் என்ன செய்கிறாருன்னா ஒரு மலையிலவே என்ன செய்கிறாரு, உட்கார்றாரு. சரி, இப்போது இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த அலங்கங்கள் வீதி எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? அலங்கம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அலங்கம்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அலங்கம். அதாவது இதில் இன்றைக்கி தூணை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 அடி இருக்கும் ஒரு தூண். இதில் பார்த்தீங்கன்னா 5 தூண் வருது. 5 தூண் வந்து பார்த்தீங்கன்னா 50 அடி வரும். இந்த இப்போ நீங்கள் பாலம் போட்டிருக்கு பார்த்துருக்கீங்களா? பாலத்தில் மேலே போயிருக்கீங்களா? 6 வே ரோடு இந்த அளவு இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் அலங்கம். அதாவது இதை அதாவது 3 காம்பவுண்டு அவன்கிட்ட இருந்திருக்கு. இந்த அலங்கத்தை சுற்றி மறுபடியும் 2 என்னது காம்பவுண்டு என்ன செய்யுது இருக்குது. அப்போது இப்படியெல்லாம் ஆரம்பித்தார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஆண்டனி அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து ஒரு ரோம தலைவர். இவர் கூட என்ன செய்கிறாருன்னா அந்த ஆலயத்துக்குள்ளே என்ன செய்கிறாருன்னா அவருக்கு ஒரு மார்க் ஆண்டனிங்கிற போர்ட்டஸுக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடத்த கூட ஆலயத்தின் உட்பகுதியில் கூட என்ன செஞ்சுருக்கிறாரு, ஒரு சைடில் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதில் தான் பிலாத்து என்ன செஞ்சார், இருந்தார். பிலாத்து வெளியே இல்லை, ஆலயத்தில் அந்த காம்பவுண்டு பகுதியில் தான் இருக்கிறார். இப்போ வாசிக்கலாம். லூக்கா 21 அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 21 அதிகாரம் 20ஆம் வசனம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இப்போ லூக்கால ஒரு வசனத்தை என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர் எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்குமா. எப்போமா சேனைகளால் சூழப்பட்டிருந்தா இது நடந்து முடிஞ்சதா, இனி நடக்க போகிறதா? முடிஞ்சது. ஓகே. அதாவது எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு என்ன செய்யுமா, சமயமாக இருக்குது அப்படி அறியுங்கள் அப்படின்ற சீசர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது இதெல்லாம் அழியுமா, இது அழிக்க முடியுமா அப்படிங்கிறது சீசர்களுக்கு ஒரு என்னது மேன்மை இருந்தது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சந்தை வெளிகள், அந்த ஃபஸ்ட்டு அந்த அந்த அலங்கத்துக்கு வெளி அலங்கம் பார்த்திங்கன்னா எது இருக்கும் அப்படின்னா சந்தைகள் இருக்குது. பூராமல் என்னது வியாபார ஸ்தலங்கள்லாம் இருந்தது. இப்போ வந்து அந்த தொங்குதிரை பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த தொங்குதிரையெல்லாம் வந்து ஒரு சைடில் இருந்து இதெல்லாம் வந்து ரொம்ப புதுப்பிக்கப்பட்டது. இந்த புதுப்பிக்கப்பட்ட தொங்குதிரை எத்தனை பேர் சேர்ந்து தூக்குவாங்கன்னு நம்முடைய கணிப்பு தெரியும். மேலிருந்து கீழே கிழிந்து இல்லையா, அது தொங்குதிரை எத்தனை பேர் சேர்த்து தூக்கலாம்? நம்முடைய ஒரு அத்தியாவசியமாக எவ்வளோ தூக்கலாம்? சுதா 80 70 80 அடி. 8-10 பேர். அதாவது நீங்கள் இந்த துணி கட் பண்ணுற இடத்துக்கு போயிருக்கீங்களா? எவ்வளோ சென்டேஜ் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை கட் பண்ண இடத்தை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சுமார் 200 300 பேர் வேறு என்னமா இந்த தொங்குதிரையை தூக்குறதுக்கு. கீழே போடாமல் தூக்கணும் அப்படின்னா 200 300 பேரை தூக்கணும். அவ்வளவு திக்னஸ். அப்போ இது எப்படி கிழிந்ததுங்கிறது தான் அவங்களுக்கு ஆச்சரியம். சாதாரண ஒரு தொங்குதிரை இல்லை, இதை கிழிக்க ஒரு மனுஷனால் முடியவே முடியாது. அப்போது இது எல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் என்ன செஞ்சாங்க அன்றைக்கி யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இருந்தாங்க. இது எல்லாமே ஏரோதுன்னா வேறு எந்த ஏரோது இல்லை, இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்து, அதாவது அவர் பிறக்கும் போது அநேக குழந்தைகளை கொண்டார் இல்லையா, அதே ஏரோது தான் என்ன செஞ்சார்னா இந்த ஆலயத்தை என்ன செஞ்சார், ரொம்ப என்ன செய்கிறாரு, புதுப்பித்து கொண்டு வந்தார். இந்த ஆலயத்துக்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், அபியாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அபியாத் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எங்கள் வீடுன்னு சொல்லுவாங்க. ஆலயத்தை என்ன சொல்லுவாங்களாம்? எங்களுடைய வீடு. அப்படி தான் ஆண்டவர்னு சொல்கிறாரு. அதை தான் சொல்லி தான் சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்லி என்ன சொல்கிறாருன்னா இது தேவனுடைய வீடு இல்லையா அப்படின்னா தேவனுடைய வீடு தான், அது எங்கள் வீடு. எங்கள் தேவன் எங்களுடைய வீடு அப்படிங்கிற கூட என்ன செய்கிறாங்க. அப்போது இப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா மற்ற 24:1 அது என்ன சொல்ல வாசிக்கலாம். தேவாலயத்தின் கட்டடங்களை அவர் காமிச்சார் இல்லையா, காமிச்சிட்டு அவங்க என்ன சொன்னார்னா அந்த மலைக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காந்துட்டு
2ஆம் வசனத்தை சொல்றார், வாசிக்கலாம். மார்க் 13:1. மார்க் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீசர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இப்போ சீசர்களில் இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, அங்கே கட்டடங்களை சொன்னார், இப்போ என்ன சொல்கிறாருன்னா கல்லுக்கு வந்துட்டார். ஒரு கல் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சுமார் 80, 100, 500 அதாவது டன்னு கூட இருந்திருக்கு. அப்படி பொசிஷன்லாம் வச்சு கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் பாரும் அப்படிங்கிறாங்க. இந்த கல்லுகளை பாரும், இதெல்லாம் எப்படி தூக்கி வச்சு கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத பாரும் அப்படிங்கிறாங்க. இதே இதில் லூக்கா 21:5 ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, இப்படி சொல்லிட்டு சிலர் கற்களினாலும், சிறந்த கற்கள்னால் கொஞ்சம் விலையேறப்பட்ட கற்கள்னாலும் காணிக்கையினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டதை குறித்து சிலர் சொன்னபோது ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொல்லியிருப்பார்? இது எங்கே இருக்குது அப்படின்னா 24 இல்லை 23 இருக்குது. வாசிக்கலாம். மத்தேயு 23:38. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது எங்களோட வீடுன்னு சொன்னாங்க. அந்த வீட்டுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க? உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். சேர்த்து சொல்லிட்டார். தேவனுடைய ஆலயம் மட்டுமல்ல, உங்களுடைய இருப்பிடத்தையும் சேர்த்து என்ன செய்கிறாருன்னு சொல்கிறாரு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அது எப்போ பாழாக்கி விடப்படும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கேள்வி இருந்தது. ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, இதெல்லாம் இப்போ நடக்காத, எப்போ நடக்கும் அப்படிங்கிறத 24:2 வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ கட்டடங்களையும் கல்லையும் என்ன செய்கிறாருன்னா காண்பித்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மேன்மையில் இருக்கிறாங்க. அதுக்கு 2ஆம் வசனம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்று சொல்கிறார். அப்போ இவங்களுக்கு எப்போ வருங்கிறது 2வது கேட்குறாங்க. ஆனால் இது எப்போ வந்தது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குதா? ஏதாவது கிபி 70. சரி, ஓகே, வருஷம் ஓகே. இதில் இடையில அதாவது ஒரு குரூப் இருந்தாங்க, செலோத்தியருங்கிறது ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? செலோத்தியர். இந்த செலோத்தியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மொசாட்டர் கூட சொல்லலாம். இந்த செலோத்தியர் அமைப்பு எப்படின்னா, தேவன் மேலே, தேவன் தெரியுமோ தெரியாது, ஆனால் தேவனுங்கிற பேரில் ஒரு யாவைங்கிற தேவன் மேலே ஒரு பயங்கரமான வைராக்கியம் உள்ளவர்கள், ஆலயத்தின் மேலே வைராக்கியம் உள்ளவர்கள் இல்லையா? இந்த ஆலயத்தையும் தேவன் மேலே பயங்கரமான வைராக்கியம் உள்ளவர்கள். ஆனால் இங்கே யார் இருக்கா தெரியுமா? ஒரு வசனம் வாசனம் இல்லையா? இந்த எருசலேம் சேனைகளால் என்ன செஞ்சுருக்குது? சூழப்பட்டிருக்கு. அப்போது இந்த ரோம அதிகாரிகள் முதற்கொண்டு, ராஜ்யம் முதற்கொண்டு எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அலங்கத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, லூக்கால வாசனம் இல்லையா, சேனைகளால் எப்போ சூழப்பட்டிருக்கிறோமோ அப்போ தான் என்ன செய்யும், இது முடிவு வரும் அப்படின்றார். இப்போ இந்த செலோத்திய அமைப்பு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு காரியத்தை என்ன செய்கிறாங்கன்னா காத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ பிரச்சனையே ஆரம்பிக்கலாம். ஏன்னா இவங்க இருக்கிறது யாருக்கு பிடிக்கல? இந்த செலோத்திய அமைப்புக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. அப்போது இது அமைப்பு பிடிக்காதனால எப்போ நீ காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒருத்தர் யார் வச்சுன்னா, இந்த பிலாத்துக்கு பிற்பாடு ஒருத்தர் வராரு. அதான் அப்படின்னா, அதாவது பிலாத்துக்கு பிற்பாடு ஒருத்தர் வராரு. அவர் பேர் என்ன சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்டனி, அதாவது ஆண்டனியில் ஒரு வராரு. இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இருக்கிற வெள்ளியெல்லாம் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, அதாவது பிலாத்துக்கு அடுத்தால வந்தவர் என்ன செய்யறாரு, அந்த வெள்ளியை புறம் திருடிட்டார். அந்த வெள்ளி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ரேட் உள்ளது, பயங்கரமான ஒரு ரேட். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேர்த்து வச்சுருக்கிறாங்க. இந்த வெள்ளியை என்ன செய்கிறார் அப்படின்னா, அவங்க என்ன செய்கிறாங்க, கம்ப்ளீட்டாக திருடிட்டான். இதை திருடின உடனே இந்த செலோத்தியர் அமைப்பு மாதிரி என்ன செஞ்சிட்டாங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து பயங்கரமான, அவங்கள்ட்ட எப்போவுமே ஆயுதங்கள் ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க. ஆயுதங்களை கொண்டு வந்து இந்த ரோமர் படைகள்லாம் உள்ளே இருந்தாங்களே ஆலயத்துக்குள்ளே, அத்தனை பேரை என்ன செஞ்சிட்டாங்கன்னா வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்ட உடனே
என்ன ஆயிட்டுன்னா இப்போ எங்கள் ஆலயத்துக்குள்ளே எங்கன்னா பறக்குது, இஸ்ரேல் கொடி பறக்க ஆரம்பிச்சு. ரோமர் கொடி போல என்ன பறக்கு, இஸ்ரேல் கொடி பறக்குது. இப்போது இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் தெரிஞ்ச உடனே, அதாவது அப்பொழுது இருந்த, அதாவது அன்னைக்கு இருந்த அதாவது ராயன்கிறது சொன்னீங்கன்னா டைட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டைட்டஸை என்ன செய்கிறாருன்னா அங்கே உள்ள ரோமர் ராயல் என்ன செய்கிறாருன்னா அனுப்புகிறாரு. அனுப்பும்போது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே போய் என்ன செய்ய, இவங்க ஆலயத்தை குறித்தர என்ன செய்கிறாங்க, மெனு பாராட்டுறாங்க. இந்த ஒன்றை வச்சு தான் ரொம்ப பிரச்சனை நடந்துகிட்ருக்குது. போய் என்ன செஞ்சிரு அப்படின்னா படைகளோட கம்ப்ளீட்டாக என்ன செய்யுது, ஆலயத்தை இடிச்சு தள்ளிடு, ஆலயம் தரமட்டம் ஆக்கிரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா பெரிய படைகளோட என்ன செய்கிறாருன்னா திரும்பி வரார். இப்போ திரும்பி வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், யூதேயாவை பிடிச்சிட்டார். யூதேயாவை பிடிச்சிட்டு நேராக எங்கே வராருன்னா ஆலயத்துக்குள்ளே வந்துட்டார். இப்போ யூதேயாவை பிடிச்சி என்ன செய்தாருன்னா ஆலயத்தை தீ வச்சிட்டாங்க. தீயை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வார்த்தை ஏற்கனவே லூக்காவில் சொல்லியிருக்காரு. லூக்கா 19ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, உன்னை சந்திக்கக்கூடிய காலத்தை நீ அறியாமல் போனபடினால், நான் உங்களை என்னைக்கு நினைக்கிற சந்திச்சிட்டேன், மெயினானவங்களாம் சந்திச்சாச்சு. ஆனால் உன் சத்துருக்கு நீ அறியாமல் போனபடினாலே உன் சத்துருக்கள் உன்னை சூத மதில் போட்டு. இப்போ ஏற்கனவே 3 அலங்கம் இருக்குது இல்லையா, பெரிய அலங்கம், உங்களுக்கு இப்படி சின்ன சின்ன காம்பவுண்ட் இருக்கும். இந்த 3 அலங்கத்துக்கு அடுத்தாலும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பெரிய ஒரு அலங்கத்தை போட்டாங்க. யார் போட்டா, என்ன சொல்கிறாரு, உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு அப்படின்னு போட்டு, யாருமே தப்பிக்க முடியாத அளவுக்கு பெரிய காங்கிரீட் போட்டுட்டான். ஏன் அப்படின்னா இப்போ யூதேயாவில் வந்து எல்லாருமே நினைச்சிட்டாங்க, அழித்து இணைஞ்சிட்டாங்க, தீ வச்சாச்சு. இந்த தீ வச்ச பிறகு அந்த மக்கள்லாம் எங்கே போகும், ஆலயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த ஆலயத்தில் வந்து இதான் சரின்னு நினைச்சிட்டா, சுற்றிலும் என்ன செஞ்சுட்டா மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி, அப்படின்னா ஒருவரும் தப்பி போகாத அளவுக்கு நெருக்கி உன்னையும் உன்னில் உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் கல் இராதபடி செய்யும் நாட்கள் வரும் என்று என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டாங்க. அப்போது இப்படிப்பட்ட சம்பவத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா பார்க்குற அளவுக்கு செஞ்சிட்டார். எப்படி பார்த்தாங்க, ஆண்டவர் சொன்னார், இது யார் பார்த்தா, அவங்களும் பார்த்தாங்க. சொந்த இந்த தீர்க்க தரிசனம் அப்போதே நடந்ததை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பார்த்தாங்க. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போது ஒரு வைராக்கியம் தேவன் மேலே இருந்தது. ஆனால் என்ன இல்லை, ஒரு அறிவிக்கேற்ற வைராக்கியம் இல்லை. தேவன் மேல் பயங்கரமான வைராக்கியம் இருந்தது மாம்சத்தில். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய வார்த்தையை என்ன செய்யலை, எடுத்துக்கல. மாம்சீக வார்த்தை கிடைக்குமான்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. மாம்சீக வார்த்தையை ஜீசஸ் என்ன செய்யலை, ஆண்டவர் கொடுக்கல. அதனால் அவருடைய வார்த்தை என்ன செஞ்சிட்டாங்க, தள்ளிட்டாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் பாருங்கள், ஆவிக்குரிய வார்த்தை சொன்னால் என்ன செய்ய, ஏற்றுக்கொள்வாங்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதே மாம்சத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அதை தருவார் இதை தருவார், கீழாக்காமல் மேலாக்குவார் அப்படின்னா என்ன செஞ்சுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதான். அப்போது இன்றைக்கி பார்த்து இதே போல் தான் அந்த ஜனங்கள் மத்தியில் மாம்சம் மட்டும்தான் கிரியை செஞ்சது. ஆவிக்குரிய வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள், நடக்க போகிற சம்பவங்கள், இது எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா இழந்துட்டாங்க. அப்போது இதை ரோமரில் அப்போஸ்தலன் பவுல் ஒரு வார்த்தை சொல்கிறார். ரோமர் 10:2. ரோமர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனை பற்றி உங்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா இவங்க செய்தது அறிவுக்கேற்ற ஒரு வைராக்கியம் இல்லை. அதாவது இப்போ அன்னைக்கு வந்து கொள்ளடித்த அந்த வெள்ளி மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு நாள் கூலி அப்படின்னா ஒரு தினாரின்னு சொல்லுவாங்க. ஒரு தினாரி இது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏறக்குறைய 850 வருஷம் ஒருத்தர் வேலை செஞ்சா, 850 வருஷம் ஒரு ஆள் வேலை செஞ்சா எவ்வளவு தினாரியோ அந்த தினாரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, வெள்ளியை மட்டும் கொள்ளடிச்சிருக்காங்க. அப்போ தங்கம் எவ்வளோ இருக்கும். அப்போது இன்றைக்கு இந்த தீத்ராயன் என்ன செய்கிறார், நேராக படைகளோடு வந்து கிபி 70 என்ன செஞ்சிட்டாருன்னா எல்லாத்தையுமே தரைமட்டம் ஆகிட்டார். இப்போது இதில் ஒரு வசன வாசனம் இல்லையா, உங்களை சூழ்ந்து மதில் போட்டு உன் பிள்ளைகளை, அதாவது தரைக்கு என்னது இறையாக்கின்னு சொல்கிறார் இல்லையா, தரக்கடையாக்கின்னு சொல்லும்போது சுற்றிலும் என்ன செய்கிறாங்கன்னா சுற்றிலும் பெரிய காங்கிரீட் மதிலை போட்டான். யாருமே என்ன செய்ய முடியாது, ஏறி போகாத அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா
அப்படி யாரும் தப்பு நினச்சாங்கன்னா அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஆளையும் கொண்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரி என்ன செஞ்சிட்டாங்கன்னா இருந்தாங்க. மக்கள் என்ன செய்கிறாமா, ஆலயத்துக்குள்ளே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆலயத்தை என்ன செய்கிறாங்க, தீ வைக்கிறாங்க. இப்போ இப்படியே ஒருவரும் தப்பி போகாத அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா தீக்கு இறையாக என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. இப்போ கல் கூட, அதாவது அவங்க எடுத்துகிட்டு போகும்போது 1-2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய தங்கத்தெல்லாம் அள்ளிட்டு போகிறீங்களே அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 32.5 கிலோ, அதாவது சுத்த பசும்பொன்னில் அடித்து எடுக்கப்பட்ட இந்த, அதாவது மெனோராங்கக்கூடிய இந்த குத்து விளக்கு எங்கே இருக்குது, இத்தாலியில் தான் இருக்குது. இன்னும் அவங்க தான் வச்சுருக்குறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு அடையாளம். இந்த அடையாளம் பார்த்திங்கன்னா இவங்க உள்ளே இருக்க எல்லா பொண்ணுங்களையும் எடுத்தது மாத்திரமல்ல, என்ன செஞ்சிட்டாங்கன்னா கல்லுக்கு இடையில கூட அந்த கல்லை எரிக்கும் போது தான் தெரிஞ்சுது இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு, தங்கம் இருக்குன்னே தெரிஞ்சுது. அப்போ பார்த்தாங்க ஒவ்வொரு கல்லாக பேத்துட்டாங்க. பெரிய பெரிய டன்னுகள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அது உருகி எங்கெல்லாம் கல்லுக்குள்ளே போதோ அந்த கல்லையும் என்ன செய்யாங்க, துண்டு துண்டாக பேத்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக தீக்கரியாக ஆக்கிட்டாங்க. கம்ப்ளீட்டாக என்ன செய்யும், தரமட்டமாக ஆகிப்போச்சு. இதே தான் என்ன செய்யணும், தீத்துராயனுடைய காலத்துக்கு பிற்பாடு டைட்டஸ் அவருக்கு பிற்பாடு அவருடைய சகோதரன், அதாவது அதை என்ன கல்வெட்டில் எழுதி வச்சுருக்காராம். இட்டாலியில் என்ன இருக்கான் போனால் பார்க்கலாம். அதாவது த ஆர்ச் ஆஃப் த டைட்டஸ், தீத்துராயனுடைய காலத்தில் என்ன நடந்துங்கிறத அவங்கள கைது பண்ணி கொண்டு போனது மாத்திரமல்ல, மீதி இருக்கவங்கள கைது பண்ணி கொண்டு போனது மாத்திரமல்ல, எதையெல்லாம் கொள்ளடிச்சாங்களோ அத்தனையும் என்ன செஞ்சிட்டாங்க, அது கல்வெட்டாக மாறிட்டு. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது. எப்படி நிறைவேறுதுன்னா ஆண்டவர் சொன்னது அவங்க காலத்திலே அவர் உயிர்த்தெழுந்து போன 35 வருஷத்தில் நடந்துச்சு. சரியா? அப்போ கிபி 70 என்ன நடக்கு. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா தானியேல் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார், வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு புரியும் யுத்த நாசமும் உண்டாகும் என்று நியமிக்கப்பட்டது. இது என்ன செய்யுதுன்னா ஏற்கனவே நடந்த தீர்க்க தரிசனத்தை அது நிறைவேற்றுறாரு. இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதில் என்ன சொல்கிறாருன்னா, இவர்களை நோக்கி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கல்லின் மேல் கல் இராதபடி எடுத்து போகும் காலம் வருதுன்னு சொல்கிறார் இல்லையா. இப்போது இந்த ஆர்ச் ஆஃப் டைட்டஸ் அப்படின்னு சொல்கிறவர் அதாவது என்ன வைக்கிறாருன்னா ஒரு மியூசியத்தை வைக்கிறார். வாசிக்கலாம். அதாவது மார்க் 13:1. மார்க் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீசர்களில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நிலைமையில இருந்த இந்த யூத ஜனங்களுக்கு ஒரு முடிவு வந்துன்னா என்ன சிந்திச்சிருப்பாங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது சம்பவிக்கும் போது இதையெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்த ஜனங்கள் இதெல்லாம் அவர் சொன்னது மாதிரியே நடந்த அப்படிங்கும்போது என்ன நினைக்கும் அப்படின்னா, அதாவது சொல்கிறாரு, உன்னிலும் உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன் ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி செய்யும் நாட்கள் வரும் என்று சொன்னார். இப்போ எல்லாத்தையும் என்ன செய்கிறாருன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஜனங்களை அழித்துட்டாரு. கொஞ்சம் ஜனங்களை என்ன செஞ்சிட்டாங்கன்னா தப்பிச்சாங்க. ஏற்கனவே நம்ம போன ஒரு பாடத்தில் பார்த்துருக்குறோம். அதாவது மொசாட்டுங்கிற மலையில் என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் ஜனங்கள் தப்பிச்சாங்க. இப்போது இந்த மலையில் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த மொசாடாங்கிற மலையில் என்ன செஞ்சாங்கன்னா மேலே அவங்க ஏறக்கு தெரியும், ஆனால் ரோமர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஏறிக்கிட மாட்டாங்க. இப்போ இந்த இவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா அங்கேயும் பேர் பாளையம் போட்டாங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னா டென்ட்டு போட்டு கீழே இருந்து என்ன செய்கிறாங்கன்னா காங்கிரீட்டில் படி போட்டு அங்கேயும் என்ன செஞ்சாங்கன்னா ஒருவரும் இல்லாதபடி அழிக்கணும்னு போகும்போது அவங்க ஏற்கனவே மேலேருந்து சூசைட் பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க, செத்துட்டாங்க. ஏன்னா இவங்க கையில் மாட்ட. ஏன்னா அதாவது அந்த செல்வத்தியர் குறிப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த இடம் அவங்களுக்கு தெரிந்த ஒரு இடம், முசடா. சரி, இப்போது இதில் யோனா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். இங்கே சொல்கிறார் பாருங்க, யோனா ஒரு 40 நாள் கொடுத்துருக்காரு இல்லையா, நினிவேக்காக ஒரு 40 நாள் கொடுத்துருக்காரு. ஆண்டவர் இதான் நான் கொடுத்தாரா? 40 நாள். உயிர்த்தெழுந்து எவ்வளோ நாள் இருந்தார்? 40 நாள் இருந்தார். அந்த 40 நாள் ஏதாவது மாற்றம் இருந்தா? இல்லை. மறுபடியும் என்ன செஞ்சார்னா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார். ஆனால் அந்த ராஜ்யத்தை குறித்து என்ன செய்யலை, யாருமே என்ன செய்யலை, எதிர்பார்க்கல. அதனால தான் அதாவது 29 வயசில் அவர் என்ன செய்கிறாருன்னா ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. 40 வருஷம், அதாவது அது போனாலும் 69 வருஷம் ஆச்சு. அந்த 69 தான் இந்த யுத்தங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. எது? கிபி 69 யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது 33 வயசில் என்ன செய்கிறாருன்னா உயிர் தெழுந்து பரமேறும் போகும்போது 40 நாள் என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் இருந்து மறுபடியும் என்ன செஞ்சார்னா மறுபடியும் அதே சுவிசேஷத்தை என்ன செஞ்சார்னா பிரசங்கம் பண்ணார். அநேகர் கேட்காதனால கிபி 73 72 என்ன ஆயிட்டது, கம்ப்ளீட்டாக எருசலேமும் யூதேயாவும் என்ன செய்யுது, கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு. 73 மொசடாங்கிற மலையில் மீதி இருந்தாங்க இல்லையா, ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க, கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டாங்க. இப்போது இதை சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, 95:10. 95ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வலுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. இப்போ ஆண்டவர் ஒரு 40 நிறைய கொடுத்துருக்காரு. 40 நாள் உபவாசம் இருந்திருக்காரு. 40 நாள் அதாவது இவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காரு. உயிர்த்தெழுந்து 40 நாள் இருந்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் கொடுத்ததை சங்கீதக்காரன் எழுதியிருக்காரு. 40 வருஷமாக நான் இந்த ஜனங்களை ஆரோசித்தேன், அவர்கள் வழி விலகி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று என்ன செய்கிறாராம் சொல்கிறார். அப்போது என்னுடைய வழிகளை அவங்களுக்கு என்ன செய்யலை, அறிகிற அளவுக்கு என்ன செய்யலை, புத்தி இல்லை. அப்போது ஒரு மேன்மை அடைவதற்கு என்ன இல்லை, அவங்களுக்கு தாழ்மை இல்லை. அந்த தாழ்மை இல்லாதனால என்ன கிடைக்கல, புத்தியும் ஞானம் என்ன செய்யுது, கிடைக்காம போச்சு. சரி, அப்போது இப்போது மத்தேயு 24:34 இவைகள்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த சந்ததி ஒளிந்து போகாதுன்னாரு. ஏன்னா அவர் நேச்சுரலாக அவர் பார்க்குற மாதிரியே சொல்கிறாரு, என்னெல்லாம் நடக்குங்கிறத அவர் பார்க்குற மாதிரியே சொல்கிறார். அப்படின்னா இந்த சந்ததின்னு சொன்னார் இல்லையா, மற்ற 23 சொல்லிட்டு வர்றாரு இல்லையா, இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, கண்ணாட பார்ப்பாங்க. என்ன செய்வாங்க, கண்ணாட இது நான் சொல்கிறது நடக்கிறத கண்ணாட பார்ப்பாங்க. அதான் சொல்கிறாரு, இவைகள்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த நான் சொல்கிறதெல்லாம் இது சம்பவிக்கும் முன்னாடியே இந்த சந்ததி என்ன செய்யாது, ஒளிந்து போகாது என்று மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போது அநேக காரியங்கள் மேன்மைக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கு எருசலேம் ஆலயம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தை அவர் மேன்மை பாராட்டக்கும் வரல, அதை உள்ளே போய் அவருடைய நோக்கம் என்னது, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லணும்னு நினச்சாரு. அங்கே என்ன செய்யலை, வழி இல்லை. இப்போ இதில் ஓசியா 3ஆம் அதிகாரத்தில் சில கனெக்ஷன் கொடுத்துருக்காரு. மற்ற 24க்கும் நடந்த சம்பவத்துக்கும் ஓசியா 3ஆம் அதிகாரத்தில் சில சம்பவம் இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம முடிக்கலாம். ஓசியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருந்தார்கள். இப்போ பழைய ஏற்பாடில் பேசுனது என்ன சொல்கிறாருன்னா, இந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறாரு பாருங்க, அவர் இஸ்ரேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமல் இருந்தாங்க, அதிபதி கிடையாது, பலி இல்லாமல் இருந்தாங்க, சிலை இல்லாமல் இருந்தாங்க, ஏபோத் வஸ்திரம் கிடையாது, இன்ன வரை அப்படி தான் இருக்காங்க. இன்ன வரை அவங்களுக்கு என்ன இல்லை, ராஜா இல்லை. அப்போது என்ன சொல்கிறாரு 5ஆம் வசனம், பின்பு இஸ்ரேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாளுக்கு கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இப்போது அதான் என்ன சொல்கிறதுன்னா, ராஜாவை தேடி வருவாங்க, தாவீதையும் தேடி வருவாங்க. யார் தாவீதுன்னு சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்கார்றாரு இல்லையா, அந்த சம்பவத்தையும் என்ன தேடுவாங்க, இன்னும் வரல. கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி என்ன செய்வாங்கன்னா அஞ்சிக்கையாய் வருவார்கள். அப்படின்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை சொல்கிறார்.
இதெல்லாம் சம்பவித்த பின்பு ஒட்டுமொத்தமாக என்ன செய்யறதுன்னா ஒரு சில யூதர்கள் தான் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, உலகத்தில் போனாங்க. அந்த தப்பித்து போன யூதர்கள் தான் இன்றைக்கு இவ்வளவு கூடியிருக்கிறாங்க. 1948 ஸ்டார்ட் பண்ணி இந்த நாட்கள் வரைக்கும் இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க, போய்கொண்டிருக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து கூட என்ன செய்கிறாங்க, வர்ற நாட்களில் 7000 பேர் என்ன செய்கிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துல இருந்து வரக்கூடிய யூதர்களும் ஏன் சேர்றாங்க அப்படின்னா ஒரு நோக்கம் என்ன செய்யுது இருக்குது. அப்போ அந்த நோக்கத்துக்கு எரேமியா என்ன சொல்கிறார் பாருங்கள். எரேமியா 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மோரேசே ஊரானாகிய மீகா தீர்க்க தரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல்வெளியாக உளப்பட்டு எருசலேம் மண் மேடுகளாய் போம், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டிலுள்ள மேடுகளாய் போம் என்று சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்று சொன்னான். இப்போ அந்த ஆலயம் இருந்த இடம்லாம் என்ன ஆயிட்டு அப்படின்னா அவர் சொல்கிறார், காடுகளில் உள்ள மேடுகளாய் போயிடும். அது இருந்த இடமே அவங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அதில் சிலர் இப்போ என்ன பாலஸ்தீனர்கள் போயிட்டாங்க. இப்போது அதே மீகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்கிறாரு. மீகா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம் வாசிக்கணும். மீகா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். நான் சொன்னது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவா அடுத்தது. ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேலிருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவர்களுடைய சதையையும் பிடுங்கி. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தை இந்த ஜனங்களையும் அழிப்பதற்கு இந்த ஒன்று தான் காரணமா, மேன்மை மட்டும் தான் காரணமா? இப்போ அதுதான் நான் வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த ஜனங்களை என்ன படுத்தினாங்க தெரியுமா? அதாவது நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை கூட உறிஞ்சி எடுத்துறாங்க. தோல் என்ன செய்கிறாங்க, எலும்புகள் மேல் அவர்களை சதையை பிடுங்குறாங்க. இந்த எலும்பு பார்த்துருக்கீங்களா, அந்த கறிக்கடலை வெட்டி எடுப்பாங்க, கொஞ்சம் கூட சதையெல்லாம் வெட்டி எடுப்பாங்க. இதை போல் என்ன செய்கிறாங்களாம், சதையை கூட பிடுங்குறாங்களாம் மக்கள். யார் அப்படின்னா அந்த எருசலேம் ஆலயத்தில் இருக்கிற மூற்றவர்கள், பரிசேயன் ஆயக்காரர்கள், சதுசேயர்கள், இப்படிப்பட்டவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஆலயத்தை நிர்வாகம் பண்ணி மக்களை என்ன செய்யணும், புனிச்சு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போது என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உரிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவைகளை துண்டிக்கிறார்கள். அப்போது பயங்கரமான ஒரு கொடுமை, ஒரு கூக்குரல் தான் இருந்திருக்கு. மேசியா வந்துட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கூக்குரல் இருந்திருக்கு. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்யலை, மேசியா என்ன செய்யலை, கண்டுபிடிக்காமல் போயிட்டாங்க. அப்போது அதே இதில் என்ன சொல்லணும், அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளினால் பொல்லாதவர்களின்படியினால் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தன் முகத்தை அக்காலத்தில் அவர்களுக்கு மறைத்து கொள்வார். அப்போது அந்த நேரத்தில் தேடுறாங்க, ஒரு குறிப்பு தேடுறாங்க. அந்த குறிப்புக்கு என்ன செய்யலை, இவர் கொடுக்கல. இந்த 12 பேர் தான். ஏன் அப்படின்னா 2000 பேர் மலை பிரசங்கத்தில் இருந்தாங்க. அந்த 12 பேர் தவிர யாருமே அவரை என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ள. அவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கு, எல்லாருக்குமே அற்புதம் நடந்திருக்கு. அந்த அற்புதம் நடந்தாலும் என்ன செய்யலை, கிறிஸ்துவை அந்த கோணக்கட்டத்தில் பார்த்தாங்களே தவிர ஒரு மேசியா தேவனுடைய குமாரனுங்கிற லிஸ்ட்டில் என்ன செய்யலை, வைக்கலை. வாசிக்கலாம். மீகா 3:5. மீகா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாய் இருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். இப்போ என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது. தீர்க்கதரிசி வார்த்தைகள்லாம் நீங்கள் என்ன செய்யணும், அவமாக்கியே போட்டு வந்தீங்க. அதே நீங்கள் அவமாக்கி போடும்போது நான் வந்தாலும் என்ன செய்கிறதில்ல, கேட்க போகிறதில்ல. இப்போ ஒரு பெருசபையில் போய் ஆண்டவர் இன்றைக்கி உயிர்த்தெழுந்து வந்த மாதிரியே ஒரு மனுஷன் போகிறார் அப்படின்னா ஏற்றுக்கொள்வாங்களா? உள்ளே போனால் என்ன கேட்பாங்க, வார்த்தை நீங்கள் எந்த ஜாதின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. எந்த இடத்துலேருந்து வாரீங்க, எந்த ஊர், எந்த இனத்தான் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. அதே போல் தான் இன்றைக்கி யாருன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவாருன்னா, பெத்லெஹேமிலேருந்து வந்தவர் தான்,
ஆனால் எங்கேருந்து வந்திருக்கிறாரு? சரியான ஒரு நிலையிலேருந்து வரல. யார்? அவருக்கு தகப்பனே கிடையாது. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தரம் தாழ்த்தி என்ன செஞ்சாங்க, பேசி 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 என்ன செஞ்சாங்கன்னா, ஜனங்கள்கிட்ட மோசடி பண்ணால் இவர் மேசியா கிடையாது. இப்படியே தான் ஒரு பிரசங்கம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் தீர்க்க தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். அப்போ இனி என்ன செய்யாதுன்னா, ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. இன்னவரை இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி போன பிறகு இன்னவரை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. குறி சொல்வதற்கு கூடாத அந்தகாரம் உங்களுக்கு வரும் அப்படின்னா இதை தான் அவங்க எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. வேத வசனங்களை சிலவங்க பார்த்தாலும் ஆனால் என்னது, அதில் அவங்களுக்கு உண்மை கிடைக்குமா? பரிசுத்த ஆவி இல்லாமல் வேத வசனத்தை போதிக்க முடியுமா? முடியாது. அப்போ இதை குறி சொல்கிறதா தான் என்ன செஞ்சாங்கன்னா ஏற்றுக்கொண்டாங்க. அவர்கள் மேல் என்ன செய்யணும்னா காரிருள் போகும்னு போட்டிருக்கு. காரிருள் போகும். தீர்க்க தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி, குறி சொல்கிறவர்கள் நாணி, அதாவது உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாதனால் அவர்கள் எல்லோரும் தங்கள் வாயை மூடிக்கொள்வார்கள். என்ன நடக்குங்கிற சம்பவம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்து இன்னைக்கு அங்கேருந்து என்ன செய்கிறாருன்னா பல காரியம் செய்துக்கிட்டு இருக்காரு. அது அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் அப்படி இருந்தும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மேசியாவை எதிர்பார்க்குறாங்க. தேவனை நோக்கி என்ன செய்ய கூக்குரல்றாங்க. இக்கட்டான சூழ்நிலை இருந்தும் என்ன செய்கிறாங்கன்னா, இவ்வளவு சம்பவத்தில் இருந்து நம்ம உயிர் பிழைக்கிறதே பெரிய விஷயம்னு உட்காந்துட்டு இருக்காங்க. தேவனுடைய கிருபைன்னு இருக்கிறாங்க. ஆனாலும் வாசிக்கலாம் 3:8-9. மீகா 3:8 முதல், நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளின பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நியாயத்தை அருவறுத்து செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கி. இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைக்கி எப்படி உலகத்தை ஒட்டுமொத்த உலகத்தில் அதாவது சத்தியத்தை விற்கிறார்களோ அதை அன்னைக்கு செஞ்சாங்க. யார்? கள்ள தீர்க்கதரிசி. இப்போது நியாயம் இல்லை, பரிதானம் இல்லை, முகதாட்சியம் இல்லை, அதாவது கூலிக்கு உபதேசம். ஆசாரிகள் என்ன செஞ்சாங்கன்னா கூலிக்கு தான் உபதேசம் அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மரணத்துக்கு அதாவது பணத்துக்கு தான் குறி சொல்கிறாங்க. பணம் கொடுத்தா குறி சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அதுவும் கிடைக்காது. இன்றைக்கி பணம் கொடுக்கலாம் வீட்டில் யாராவது ஜோம் பண்ண போவாங்களா? உலகத்தில் வரமாட்டாங்க. ஒரு நாள் கொடுக்கலன்னு அவர் வரமாட்டாங்க. இதே தான். அப்போது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நியாயத்தை அருவறுத்து செம்மையானவைகளாம் கோணலாக்கி அப்படின்னு போட்டு. இப்போது சீயோனே இரத்த பலியினாலும் எருசலேமே அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்தார் தலைவர்களே, இஸ்ரேல் வம்சத்து அதிபதிகளே, இதை என்ன செய்யுங்கன்னா கேளுங்கள் அப்படிங்கிறாரு. அன்னைக்கு மீகா சொன்னதையும் அவங்க என்ன செய்யலை, காதில் எடுக்கலை. ஆண்டவராக இயேசு சொன்னதையும் காதில் எடுக்கலை. வாசிக்கலாம் 3:11. மீகா 3:11. அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். இவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் இப்படி தான் செய்வோம், இதெல்லாம் செய்கிறது தவறு அப்படின்னு யாராவது சொன்னால், எங்கிட்ட தேவன் இருக்கிறார். எங்கிட்ட யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். அதனால் நாங்கள் செய்கிறது என்ன செய்யுமோ, எங்கள் மத்தியில் தேவன் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது. ஆனால் அவர் சடுதியை வர வச்சார், உங்கள் வீடு பாலாக்கி போடும். அப்போது ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியாக்கி போல உளப்பட்டு எருசலேம் மண்மேலாக்கப்படும், ஆலயத்தின் பர்வதம் காடுமேடாக என்ன செய்கிறோம் ஆக்கப்படும். அப்போது அப்படி சம்பவம் என்ன செஞ்சுட்டான் நடக்காது, எங்களோட தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா, அந்த மேன்மை அவங்களுக்கு என்னது மேட்டிமையாக மாறிடுச்சு. அப்போ மேட்டிமையான கண் அவருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. இப்போது இதனால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? நமக்கு பிரயோஜனம் இருக்குதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கும் என்ன செஞ்சுருக்காருன்னா சில காரியங்கள் சொல்லியிருக்கு. இதே வசனத்திலே சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போது நமக்கு ஆலயம் எது? நாமே ஆலயம் இல்லையா? அதான் சொல்லப்பட்டிருக்கு 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இப்போ தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்கிறோம். சார், இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன்.
தேவனுடைய பிரசன்னம், அதாவது அதிகமான ஒரு பிரசன்னம் 3 இடத்துல இறங்கியிருக்கு. எங்கெல்லாம்? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்ந்து சொல்லுங்கள். 3 இடத்துலன்னு சொல்லிட்டேன், 3 இடம் இருக்குது. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கின 3 இடம். ஃபஸ்ட்டு ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தில் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த மகிமை இறங்கிட்டே இருந்து, 2வது அது சாலமோன் ஆலயத்தில் என்ன செய்யுது, கட்டப்பட்ட பிறகு 2வது இறங்குச்சு. 3வது அதுதான் நமக்கு, அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நமக்கு அதுதான் வெந்தேகோஸ்தே நாள். தேவனுடைய மகிமை 3 இடத்துல இருக்கு. அந்த மகிமையை தான் இன்னைக்கு, அதே மகிமையை தான் இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கலை, தேவன் கொடுத்த அந்த அப்போஸ்தலர்களுக்கு ஊற்றப்பட்ட மகிமை, அந்த மகிமை பரிசுத்த ஆவியின் வல்லமை இன்னைக்கு ஊற்றப்பட்டிருக்கு. அந்த அன்னைக்கு இருந்த பவர் இன்னைக்கு இருக்கா? இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, குறைஞ்சிட்டு போகுது. அதே போல் தான் சாலமோன் ஆலயம் கட்டும் போது பார்த்தீங்கன்னா பவர் இருந்திருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சகரிய காலம் வரும்போது என்ன ஆகிட்டுது, போயிட்டு. அதே போல் தான் அங்கே நீங்கள் வனாந்தரத்தில் பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த மகிமை எங்கே வரல, கானான் தேசத்துக்குள்ளே என்ன செய்யலை, ஃபுல்லாக வரல. அப்போ கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, கொஞ்சம் பேர் தான் என்ன செஞ்சாங்க, பிரேசிச்சாங்க. அப்போது தேவனுடைய மகிமை எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதீர்களா? இப்போ நானும் அந்த ஆலயம், நம்முடைய இந்த ஆலயத்தில் தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கிறதுனால இது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கெடுத்து போடக்கூடாது. அப்போ ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், சரியா? அப்போ நமக்கு எப்படி ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் எபிரேயர் சொல்கிறார் இல்லையா? அப்போது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, சத்தியத்தை அறிந்து, ஒரு உண்மையான ஒரு சத்தியத்தை அறிந்து ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டார். அந்த அந்த பரம ஈவை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அது அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்போ ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்போது அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு இருக்குது இல்லையா? இன்றைக்கி ஆலயத்தை குறித்து நினைவு பாராட்டுறாங்களா? உலகத்தில் இருக்கா? இந்த ஆலயம் 55 அடின்னா அது 60 அடி போகும், அதுக்கு எடுத்தால் 65 போகும், அதுக்கு எடுத்தால் 75 போகும். இப்போ இந்த ஏரியாவில் பெரிய ஆலயம்னு சொன்னால் பனவடியில் பெரிய ஒரு கட்டடத்தை வைத்துட்டாங்க. அது எத்தனை கோடி பெருமை, என்னது எத்தனை கோடி, எத்தனை பவர். அப்போது இது எல்லாம் என்னது அப்படின்னா, ஒரு நாள் தரைக்கறியா போகுது இல்லையா? ஒரு நியூக்ளியர் பாம்பு கூட என்ன செய்யாது, தாங்காது. அப்போது இப்படிப்பட்ட காரியத்தில் அவர் என்ன சொல்லலாம், அதே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்போ நம்ம வாசம் பண்ணுறதுக்காகவே நமக்குள்ளே இருக்கிறார். அது நம்ம ஒவ்வொரு நேரம் உணரணும். நம்ம சில காரியங்களில் சில தவறுகள், சில கஷ்டங்கள், பாடுகள் இருக்கும்போது என்ன செய்கிறோம், பின்வாங்குறோம் இல்லையா? அதான் சொல்கிறாரு, நாங்கள் உலாவக்கூடிய இடம், உங்களுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், உலாவுறேன். அதான் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. விக்கிரம்னாலே உலகமே விக்கிரம் தான், இந்த உலகமே விக்கிரம் தான். அப்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நமக்கு விக்கிரம் என்று ஒன்றுமே இல்லைன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ அன்னைக்கு அவங்க விற்கிறது தான் மேன்மை பாராட்டினாங்க, ஆலயத்தையும் அன்னைக்கு இருந்த காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டினாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு உலகத்தார் கூட மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி இல்லை. நமக்கு விக்கிரம்னு ஒன்றுமே இல்லை. அப்போது சொல்கிறாரு, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி இருக்கிறேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஜனங்களை பிரித்தெடுத்தார் இல்லையா? இன்றைக்கு வேத மாணவர்களை ஒரு குறிப்பை என்ன செஞ்சார், பிரித்தெடுத்திருக்காரு. இந்த ஜனங்களுக்குள்ளே தேவன் உலாவி அவர் தேவனாய் இருப்பேன்றார்.
அப்போ அந்த சத்தியம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கனால அந்த சத்தியம் என்ன செய்யுது? சுத்தம் செய்து, அதனால் நான் அவங்களை உலாவுறேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அப்போ ஆலயம் கட்டப்பட்டுருக்கு. ஒரு சில என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரேலில் ஆலயம் கட்டப்போகுதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு தெரியாது. ஆனால் அது கட்டவா தெரியாது. ஆனால் ஒரு ஆலயம் எழும்பிட்டுருக்கு, கிறிஸ்துவின் ஆலயம். அந்த கிறிஸ்துவின் ஆலயத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறாதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21, 22. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21 முதல், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இசைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ இன்னைக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, கூட்டி கட்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம். எதனால் அப்படின்னா, அவர் மேல், கிறிஸ்து மேல் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்தமான ஒரு ஆலயம் எழும்புகிறது. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய தேவன் கொடுத்த ஆலயம், மேன்மை பாராட்ட ஆலயம் போயிட்டு ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஆலயம் வச்சுருக்கிறாங்க. அவரால் அங்கே அன்னைக்காவது தேவனுடைய ஆலயம்னு சொன்னாங்க. இன்றைக்கி எல்லா சீசர்களுக்கும் ஆலயம், பாட்டிக்கு ஆலயம், தாத்தாக்கு ஆலயம், எல்லாத்துக்குமே ஆலயம் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய ஆலயம் எழும்பி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆலயம் கிறிஸ்துவுடைய ஃபவுண்டேஷன் எழும்பிட்டு இருக்கு. அவர் மேல் நீங்களும் ஆவியினால் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டப்பட்டு என்ன செஞ்சுறீங்க? செதுக்கப்பட்டு இருக்கீங்க. செங்கலா என்ன செய்யுது? அடுக்கப்படுவதற்கு. ஆனபடினால் நீங்கள் அவள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதரு. அசுத்தம் என்று சொல்கிறது மறுபடியும் பின்னோக்கி போகிறதும் அசுத்தம்தான், உலகத்தை எட்டி பார்க்குறதும் அசுத்தம்தான். அதனால தான் சொல்ல, அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க? அசுத்தமானதை தொடாதீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரத்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது கலப்பையில் கை வைத்தவன் பின்னிட்டு, அப்போது நாம் எங்கே வச்சுருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய ஒரு ஆலயத்தில் அங்கமாக இருக்கிறோம். இந்த அங்கம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, பின்னோக்கி பார்க்காதபடி, எப்பக்கமும் பார்க்காதபடி கிறிஸ்துவையே நாம் நோக்கி கொண்டு அவருடைய ஆலயமாக நம்ம கட்டப்பட்டு வருவோம். நிச்சயமாக நாம் ஒரு நாள் என்ன செய்யலாம்? சீயோனிலே நாம் சேர்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.